உமனுக்கு இந்த லேட் 30s அண்ட் 40ஸ்ல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகும். அவங்களுக்கு ஏன் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகுது, என்ன ஃபேஸில் இருக்காங்கன்னு ஆக்சுவலி தெரியாதுங்க. இது வந்து பெரிமெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பெரிமெனோபாஸ் இஸ் நத்திங் பட் அவங்க பாடி வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணுது. இதனால இந்த 3 விஷயத்தை அவங்க கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து அவங்க மூடு ஸ்விங், சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்களுக்கு இரிட்டேட் ஆவாங்க. பெரிய விஷயத்தை சம்டைம்ஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ இந்த மூட் ஸ்விங் வந்து எப்போவுமே காமனாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா அவங்க பிளட் ஃப்ளோ 3 days சைக்கிள் வந்து என்ன ஆகுனா, ஒரு தடவை சீக்கிரமாக ஆயிடுவாங்க, ஒரு தடவை லேட் ஆயிடுவாங்க, ஒரு தடவை வந்து அவங்க பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கலாம், ஒரு தடவை ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இந்த சைக்கிள் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய காமனாக ஃபேஸ் பண்ணுவாங்க. மூணாவது விஷயம் என்னென்னா அவங்க எடுத்துகிட்டு இருக்கிற ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் வந்து அவங்க பாடிக்கு சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா அவங்களோட ஒர்க் லோடாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், இது ரெண்டுமே கோஆப்ரேட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி பெரிமெனோபாஸில் வந்து இந்த லேட் 30s அண்ட் 40ஸ்ல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப்பில் ஹேண்டில் பண்ணாங்கன்னா இந்த ஃபேஸை வந்து ஈஸியாக அவங்க கோ த்ரூ பண்ணிவிட்டு ஓவர் கம் பண்ணலாம். இந்த அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க டயட் கூட நிறைய வந்து ஹைட்ரேஷன் டயட்டும் அப்புறம் நிறைய வந்து ஃபைபர் ரிலேட்டட் டயட்டும் ஆட் பண்ணாங்கன்னா இந்த ஃபேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.